என்னடா மோனிஷே, உனக்கு மிகவும் பிடித்த ஒரு அரசியல்வாதி அவரோட மைக்கு வந்து வேலை செய்யலை அப்படின்றதுக்காக ரொம்ப கவலைப்பட்டேன். சரி, ஓகே. இருந்தாலும் ஒரு பொலிட்டீஷியனை எப்படி தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போது இது வந்து ஜப்பான் ப்ராடக்ட், இதில் எம்ஆர்பி இருக்காது. இப்போ இது இந்தியன் ப்ராடக்ட், இதில் எம்ஆர்பின்றது இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குது, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் 89 ரூபான்னு போட்டிருக்குது. அப்போது இந்த ப்ராடக்ட்டை 89 ரூபாய்க்கு மேலே விற்கவே முடியாது. அதுக்குள்ளே உன்னோட ப்ராஃபிட்லேருந்து எல்லாமே அடக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது டாஸ்மாக், அரசாங்க நிறுவனம் டாஸ்மாக், அதில் ஊத்தாத்தாக்கு போயிட்டு நான் சரக்கு வாங்கிறதுக்கு போகிறேன். போயிட்டு வாங்கினா 150 ரூபா குவார்ட்டருக்கு 10 ரூபா மேலே கொடுத்து தான் கொடுக்க முடியும் அப்படின்றத அவன் அப்படியே பப்ளிக்காக சொல்கிறான். அரசாங்கம் விற்கக்கூடிய மதுபான கடை. அப்போது எம்ஆர்பி ரேட்டை விட 10 ரூபா மேலே வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு கரப்டட் கவர்மெண்ட், அரசாங்கமே திருடுது அப்படின்றது தெரியுது இல்லையா? இந்த மாதிரியான அரசாங்கங்கள் எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் பாலிடிக்ஸ், எப்படி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் என்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து நீ ஆழமாக தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுத்தா நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சு நீ ஓட்டு போடணும். புரியுதா? அடுத்த இன்னொரு 3 வருஷத்தில் ஓட்டு போட போகிற இந்த மாதிரியான திட்டு பசங்களெல்லாம் தேர்ந்தெடுக்காது.